அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு ராசி பலன்கள். அதாவது இந்த வருஷத்தில் 2026ஆம் ஆண்டு எந்த ராசிக்கு திருமணம் நடக்கும், எந்த ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்கும், ஒரு சில ராசிக்காரங்களுக்கெல்லாம் அந்த அமைப்பு வரும். சரிங்களா? இந்த வருஷம் பயன்படுத்திக்கிங்க. ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கும். அது எந்தென்ன ராசி ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் மேஷம். காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேஷ ராசிங்கிறனால நிறைய மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடந்துடும். வரன் பார்த்துட்ருக்கீங்க, வரன் உங்களுக்கு செட் ஆகலை, வரன் அமையாமல் இருக்கீங்க, டக்குன்னு வரும். உங்களுக்கு டக்குன்னு வரன் அமைஞ்சு நிச்சயம் பண்ணி உங்களுக்கு உறுதி பண்ணி இங்கே திருமணம் பண்ணுற மாதிரிலாம் அந்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு அமைஞ்சிடும். என்ன காரணம்னா, உங்களுக்கு ஒரு பக்கம் விரைய சனி போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் விரைய சனி போயிட்டு இருந்தாலும் இந்த குரு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குரு இருக்கிறது. ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் முயற்சி எடுப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு ஜூன் மாதம் குரு உங்களுக்கு 12ஆம் இடத்தையும் குரு பார்த்துருவார். தேவையில்லாத விரயங்கள் பண்ணிகிட்டு இருக்க மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் சுப விரயமாக உங்களுக்கு மாறும். ஆரம்ப பகுதியில் சில நல்ல விஷயங்கள், நல்ல அறிகுறியெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். நல்ல வரன் வர்றது உங்களுக்கே தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். வரன் வர்றது, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கவங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் தெரிய வரும் உங்களுக்கு. 4ஆம் இடத்துக்கு குரு உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறனால ஜூன் மாதத்துக்கு அப்புறமெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் மேஷராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வந்துடுங்க. ஏன்னா சுபவரியமாக அந்த குரு மாற்றி விட்டுருவார் உங்களுக்கு. அப்போ தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத செலவு, சுப செலவு இல்லாமல் தேவையில்லாத செலவு பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், விரயங்கள் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இந்த வருடம் சுப செலவாக உங்களுக்கு சுப விஷயங்களாக உங்களுக்கு மாறிடும். அதனால் கவலையப்படாதீங்க. மேஷராசிக்காரங்க நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பரணியாக இருந்தாலும், கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு கைக்கூடி வரும். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து 7ஆம் அதிபதி, 7ஆம் இடம், கலத்தரக்காரகன் சுக்கிரன் இதெல்லாமே நல்லா இருந்ததுன்னா கன்ஃபார்மாக இந்த வருடம் உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். டவுட்டே கிடையாது. அதனால் மேஷராசிக்காரங்களும் ஒரு லிஸ்ட்டில் இருக்கீங்க. இந்த ஒரு சில ராசியில் இருக்கும், நீங்களும் அதில் ஒன்று. நிச்சயமாக திருமணம் நடக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாக்கி தரும். அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி சொல்லிடலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வர்றார். உங்கள் ராசிக்கு யார்? அவர் 7ஆம் அதிபதி. அவர் தான் திருமணத்துக்கு உண்டான கிரகம் குரு. அவர் தனஸ்தானத்திலே குரு உச்சகதியில் இருக்கிறனால இந்த வருடம் நிச்சயமாக திருமணம் நடந்துருங்க. உங்களுக்கு அதே மாதிரி தாங்க. ஒரு சில பேத்துக்கு ஜூனுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடுவீங்க. ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில பேத்துக்கு அந்த வாய்ப்பு கைக்கூடி வரும். ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேத்துக்கு அமையறக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நடுப்பகுதி 6ஆவது மாதத்துக்கு அப்புறம் நடக்கிறக்கும் சான்ஸ் இருக்கும். அது அவங்கவுங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள், ஏதாவது தோஷம் இருக்கும். ஒரு சில பேத்துக்கு தோஷம் இருக்காது, டக்குன்னு நடந்துடும். அதாவது அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த வருடம் மிதுனராசினியர்களுக்கும் நல்ல ஒரு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். உங்கள் வீட்டில் ஒரு உறுப்பினர் சேர போகிறாங்கன்னு அர்த்தம். நல்ல ஒரு உறவு உங்கள் குடும்பத்தில் ஜாயிண்ட் ஆக போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் குரு உச்ச நிலையில் இருக்கிறனால நல்ல ஒரு வரன் உங்களுக்கு தேடி வந்துடும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு கவலையப்படாதீங்க, திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும், பயப்பட வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா கடகராசின்னு சொல்லலாம். கடகத்தில் ராசியிலே உங்களுக்கு குரு வந்துடுவார். ஏன்னா ராசி குரு 7ஆம் இடத்தை பார்த்துருவார். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. இந்த வருடம் கடகராசிக்காரங்களுக்கும் இந்த வருடம் திருமண வாய்ப்பு தள்ளிட்டே போயிட்டு இருந்தவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு உருவாக போகுது. ஏன்னா கல்யாணம் நடக்கலைங்க சார், அடுத்தவங்களும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, சொந்தக்காரங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, தலை குமிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்குது, அவங்க சொந்தக்காரங்க மூஞ்சி பார்த்தாலே ஏதோ ஒன்று ஏன் கல்யாணம் ஆகலை அது இதுன்னெல்லாம் கேட்டுட்ருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? அது எல்லாமே உங்களுக்கு தடங்கள் எல்லாமே உடைய போகுது. உங்கள் மன கஷ்டம், மனக்குறை எல்லாமே நிவர்த்தியாக போகுது. இந்த வருடம் கடகராசி நேயர்களுக்கும் திருமண வாய்ப்பு கைக்கூடி வரக்கூடிய அந்த யோகம் உருவாக போகுது. கவலைப்படாதீங்க. நிறைய கடகராசி நேயர்களுக்கு இந்த வருடம் கல்யாணம் நடக்கும். ஏன்னா கடந்த ஒரு 2-2.5 வருஷமாக உங்களுக்கு தடங்களாக இருந்திருக்கும். அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரங்க ஏராளமான பேர். அஷ்டம சனி போட்டு உங்களை புழிஞ்சு எடுத்திருக்கும். வரன் வர மாதிரி இருக்கும், தட்டி போயிருக்கும். சரி சொல்கிறேன்பாங்க, சொல்லாமல் இருப்பாங்க. இல்லை நீங்களும் அவ்வளோ இடத்துல முயற்சி பண்ணுவீங்க, பொண்ணு மாப்பிள்ளை போய் தேடி இருப்பீங்க, எதுவுமே உங்களுக்கு நடந்திருக்காது. இதெல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரும். இந்த வருடம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். கடகராசி நேயர்களுக்கு பயன்படுத்திக்கங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த வருடம் திருமண வாய்ப்பு ஒரு பக்காவாக இருக்குன்னு சொல்லிடலாம். கல்யாணம் ஆகாத கடகராசி நேயர்களுக்கு இந்த வருடம் திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. மிஸ் பண்ணிட வேண்டாம். நல்ல வரன் தேடுங்க. ஆரம்ப பகுதியிலே ஒரு சில பேத்துக்கு அமையும், ஒரு சில பேத்துக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல வரன் தேடி வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களும் அதே மாதிரி தான். நல்ல இளமையான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பீங்க, துடிப்பானவர்களாக இருப்பீங்க. உங்களை பார்த்தாலே வயசு வெளியே தெரியாது, ஏஜ் கண்டுபிடிக்க முடியாது. 40 வயசு 50 வயசு ஆள் கூட 30 வயசு அவங்க மாதிரி காமிச்சு கொடுக்கும். அப்பேற்பட்ட ராசி கன்னி. ஆனால் என்ன தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் வரன் கிடைக்கலைங்க சார், வரன் அமைய மாட்டேங்குது, நிறைய ப்ராப்ளம் சந்திச்சிட்ருக்கோம், எவ்வளோ பரிகாரம் பண்ணோம், எவ்வளோ கோயில் குளத்துக்கு போனோம், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு எதுவுமே செட் ஆகலை, எங்களுக்கு வயசு தான் ஏறிட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் இந்த
குரு பயிற்சி நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். ஏன்னா குரு உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றார். அவர் 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 11 வந்து 7ஆம் இடத்தையே பார்க்குறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு ஆரம்ப பகுதி நிச்சயம் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு உங்களுக்கு ஜூனுக்குள்ளேயே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து முடிஞ்சு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் ஆரம்பத்திலேயே மேக்சிமம் கன்னிராசினியர்களுக்கு திருமணம் நடந்துடும். இந்த வருடத்தில் திருமணம் நடக்குங்க, கவலைப்பட வேண்டாம். கன்னிராசினியர்களுக்கு இந்த வருடம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை கலத்தரஸ்தானத்தை பார்க்குறனால தடங்கள் நிவர்த்தி எதுவுமே அந்த தடங்கள் அந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு தடங்கள் பண்ணிகிட்டு இருப்பார். உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தாலே சனி எங்கள் இடத்துல இருக்கோ எங்கள் இடத்த பார்க்குதோ அந்த இடத்துல தடங்கள் பண்ணும், தட்டி கழிக்கும். இப்போ 7ல் உங்களுக்கு சனி இருக்கார், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கார். வரன் வரும், அமையாது, நிறைய பார்த்துருப்பீங்க, எதுவுமே செட் ஆகிருந்திருக்காது. இப்போ உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறனால தடங்கள் எல்லாம் உடையக்கூடிய நிவர்த்தி ஆகக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். அப்போ கன்னிராசினியர்களுக்கும் நல்ல ஒரு வரன், மனசுக்கு பிடிச்ச வரன் உங்களுக்கு அமைஞ்சிடும். நல்ல காரியம் சுபகாரியம் உங்கள் வீட்லேயும் நடக்க போகுது, கவலைப்படாதீங்க, பயப்பட வேண்டாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து மகர ராசின்னு சொல்லிடலாம். மகர ராசி ஏன் மகர ராசின்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கே குரு வர்றார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கே குரு வர்றாருங்க. இது ஒரு அருமையான ஒரு அமைப்பு. உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வந்து உங்கள் ராசியே பார்த்துருவார். பொதுவாகவே ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்ச கிரகம் வந்து குரு வந்துட்டாலே உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் சம்மந்தப்பட்டாலும் சரி குரு சம்மந்தப்பட்டாலும் சரி திருமண வாய்ப்பு கைக்கூடி வந்துடும். ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கீங்க. ஏன்னா சொந்த தொழில், வேலை தொழில் அப்படி இப்படின்னு குடும்பத்தை பார்க்குற அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ஆனால் திருமண வாழ்க்கைங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு கேள்விக்குறியாக இருக்கும். ஒரு சில மகர ராசிக்காரங்க பாருங்கள், அவங்க பார்ட்னருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ அவங்க வேலை தொழில் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் குடும்பம் எல்லாமே அவங்களுக்கு. ஏன்னா மகரம்னாலே உழைக்கக்கூடியவர்கள், சாதிக்கக்கூடியவர்கள். ஏன்னா மகரம்னாலே வேலை தொழில். ஏன்னா காலப்புருஷத்துவத்துக்குப்படி இது 10ஆம் வீடு. மகர ராசியில் பிறந்தவங்க பாருங்கள், அவங்க குடும்பத்தை கவனிக்கிறாங்களே இல்லை அவங்க குடும்பத்தை கவனிப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வேலை தொழில் தான், அதுக்கப்புறம் தான் குடும்பத்தை பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட ராசி தான் மகரம். இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வந்துருச்சு. நீங்கள் எவ்வளோ உழைச்சிருப்பீங்க, எவ்வளோ வேலைக்கு போயிருப்பீங்க, என்னென்னமோ நெகட்டிவான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் 7.5 சனி நடந்திருக்கும். திருமணத்துக்கான முயற்சி பண்ணியிருப்பீங்க, இது செட் ஆகாமல் இருந்திருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு கைக்கூடி வருங்க. இந்த வருடம் நல்ல வருடம் உங்களுக்கு கைக்கூடி வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு வர்றார். 7ஆம் இடத்துல குரு வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். கல்யாணமே நடக்காமல் இருக்கவங்க நிச்சயமாக இந்த வருடம் கல்யாணம் பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்து உத்திராடமாக இருக்கலாம், திருவோணமாக இருக்கலாம், அவிட்ட நட்சத்திரமாக இருக்கலாம். என்ன நட்சத்திர பாதன்னு பாருங்கள், உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள், என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியங்க இதுதான். ஏன்னா ஒரு சில பேருக்கு 6-8 தசாபுத்தி வந்துச்சுன்னா உங்களுக்கு சில தடங்கள் எல்லாம் வரும், சில பிரச்சனைகள்லாம் வரும். அப்படி இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் லேட் மேரேஜ் அந்த மாதிரிலாம் வரும். மற்றபடி உங்களுக்கு லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடந்து 7ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்து 11ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்து 2ஆம் இடத்துல இருக்க கிரகத்தோட தசாபுத்தி நடந்து சுக்கிரனோட வீட்டில் இருக்க தசாபுத்தி நடந்துச்சுன்னா, கிரகத்தோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? அதனால் 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு மகர ராசி நேயர்களுக்கும் நிச்சயமாக இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு திருமண வாய்ப்பு கைக்கூடி வருங்கள டவுட்டே கிடையாது. நல்ல வரன் வரும், நீங்கள் எதிர்பார்த்த வரன் வரும். ஏன்னா இத்தனை நாள் வந்து தட்டி கழிச்சிட்டே போயிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க பிடிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க, பொண்ணு பிடிக்கலான்ட்டு இருப்பாங்க, இல்லை பொண்ணு ஓகேன்னு சொல்லியிருப்பார், பையன் வேண்டான்ட்டு இருப்பா. அப்படி ஏதோ ஒன்று உங்களுக்கு தடங்கள் ஆகிட்டே இருந்திருக்கும். இல்லை வீட்டில் யாரோ ஒன்று குழப்பி விட்டுருப்பாங்க, ஏதோ ஒன்று ஒரு கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. இந்த கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் திருமணம் நடக்கும். இந்த வருடம் பாருங்கள், நல்ல ஒரு வருடமாக மகர ராசினியர்களுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும், கவலையப்பட வேண்டாம். அதனால் இந்த நான் சொன்ன ராசிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்பு கைக்கூடி வந்துடும் உங்களுக்கு. அடுத்தபடியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துரும். அந்த தனுசுக்கு வந்து என்னதான் இந்த 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இட குடும்பஸ்தானத்தையும் பார்த்துறார். இது ஒரு ஆப்ஷன் தான், இது ஒரு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குற இது வந்து தனுசு ராசி நேயர்களுக்கும் அமையும். சரிங்களா? அதனால் தனுசு ராசி நேயர்களுக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கவங்க இந்த வருடம் நிச்சயமாக திருமண வாய்ப்பு கைக்கூடி வரப்போகுது. அப்போ வந்து நான் சொன்ன ராசிக்கெல்லாம் அந்த மேஷ ராசி, மிதுன ராசி, கடகராசி, கன்னிராசி, தனுசு ராசி, மகர ராசி, இந்த 6 ராசிக்காரங்களுக்கும் திருமண வாய்ப்பு கைக்கூடி வரப்போகுதுங்க. பயன்படுத்திக்கிங்க. ஒரு நல்ல ஒரு வருடமாக நல்ல ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் அமையும். அதனால் மிஸ் பண்ணிட வேண்டாம். நல்லா வரன் தேடுங்க. ஆரம்ப பகுதியிலே கொஞ்சம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். எதிர்பார்த்த வரன், மனசுக்கு பிடிச்ச வரன், திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை உங்களால் அமைச்சிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் இது அமையாதுங்க. அதுக்குன்னு நேரங்காலன்னு ஒன்று இருக்குது. நேரம் வந்தால் தானங்க இப்போ இது பண்ண முடியும். திறமை வச்சுட்டு, அழகு வச்சுட்டு, அறிவு வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குண்டான நேரம் வந்தால் தான் சாதிக்க முடியும். இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா சாதிக்கக்கூடிய காலமாக இருக்கும்.
நீங்கள் யார் யார் உங்களுக்கு கேவலப்படுத்தினாங்களோ அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி தலைநிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது. திருமண வாழ்க்கை கைக்கூடி வரப்போகுது, பயன்படுத்திக்கங்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக சாதகமாக பாதகமாக, 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கா. ஏன்னா ஒருத்தருக்கு 7ஆம் இடம் கெட்டு 7ஆம் அதிபதி கெட்டு சுக்கிரனால கெட்டிருக்கவங்களுக்கு திருமணமே நடக்காது. அவங்களுக்கு தான் கஷ்டம், அவங்களுக்கு தான் தள்ளி போயிட்டே இருக்கும். 7ஆம் இடம் முக்கியம், 7ஆம் அதிபதி முக்கியம், காரகன் சுக்கிரன் ரொம்ப முக்கியம். இந்த 3 கெட்டு போனது தாங்க திருமணம் நடக்காது. இந்த 3ல் ஏதோ ஒன்று, ஒரு கிரகமோ 2 கிரகமோ சம்மந்தப்பட்டு குறைபாடு இருந்துச்சுன்னா தான் டிலே மேரேஜ் ஆகும். ஒரு பெண்ணாக இருந்தால் 27 28 வயசுக்கு மேலே தாண்டும், ஒரு பையனாக இருந்தால் 32 33 வயசுக்கு மேலே தாண்டும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க, என்ன தசாபுத்தியில் இருக்கீங்கன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.